Karate and Silambam demonstration. Students, following. Start the meeting. Hands on the knee. Maksho, close your eyes. Start the meditation. Close your eyes. Mokshiyami, open your eyes very slowly. Go to the masters. Shomani Ray. Shiani Ray. Hansi Ray. Dojo Ray. Your hands stay. Global. Viga Besum. To the exercise. Ishuli Karate. And the Siga. Loyalty. Dedication. Discipline. Self-control. Courage. And secrecy. Hands down. Get up. Yoi! Ready? Breathing exercise. Start. 1, 2, 3, 4, 5. Start music. 6, 7. Sound number. Say
next. Ready? 1, 2, 4, 3, 4, 3, 2, 1. Okay, next. Forward Silamba. Come on, fast. Ready? Ready, start. Ready, fast Silamba. Ready, 1, 3, 2, 3. Okay, क्या छोड़ा ग्रुप नेक्स्ट क्या छोड़ा पास रेडी योय रेडी क्या छोड़ा लेट्स स्टार्ट 1 2 1 3 4 next small students kids Silamba. Celebrate. Fast. Set. Go. Ready, ready, start, ready. Ready, Elava. Pseudo technique, pseudo breaking. One ice plate, Suvasila. Ready? Ready? 1, 2, 3. வெட்டு வரிசை சிலம்பா.
Fifth standard, 4 hours breaking. 4 hours. Technique single. V Midun, 5th standard. Ready, pass, inside, pass. Ready, pass. Demonstration. M. Agilesh, 5th standard. Falling. Ready? What are the masters? Shamani Ray. Shiani Ray. Hansi Ray. What are the audience Ray. Okay, sign around. Thank you. Thank you very much. நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
வரவேற்பு உரை மாலதி டீச்சர் அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வரவேற்புரை மாலதி டீச்சர் அவர்களை வரவேற்கிறோம். கலாம் ஆண்டு விழா 27/3/2026 விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவிற்கு வருகை தர உள்ள முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், முன்னாள் வார்டு உறுப்பினர்கள், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர், பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் மகாலிங்கம் சார் அவர்கள், தங்க அறிவழகன் சார் அவர்கள், கலா முன்னேற்ற குழு உறுப்பினர்கள் அனைவர்கள், அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள், கல்வி புரவலர்கள், ஊர் பெரியோர்கள், அங்கன்வாடி ஆசிரியர், அமைப்பாளர், காலை மாலை சத்துணவு பணியாளர்கள், கிராமவாசிகள், பெற்றோர்கள், ஊராட்சி மன்ற பணியாளர்கள், பாரம்பரிய பரிசுகளை வழங்கும் ஊர் பெரியோர்கள், தூய்மை பணியாளர்கள், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். மேடை அமைத்து கொடுத்த வடுகநாதன் ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். கராத்தே மற்றும் சிரமம் பயிற்சியாளர் விமல் மாஸ்டர் அவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். கராத்தே மற்றும் சிலம்பம் சிறப்பாக நடத்தி கொடுத்த விமல் மாஸ்டர் அவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியை மாலதி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். புனிதா டீச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள். சிலம்பம் மற்றும் கராத்தே பயிற்சிக்கு ஆண்டு விழாவிற்கு உதவிய பழனி சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஆசிரியை புனிதா டீச்சர் அவர்கள் மரியாதை. வாசிக்க அழைக்கின்றோம். 27/3/2026 அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025-26 கல்வியாண்டிற்கான அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். தோற்றம் மற்றும் நடப்பாண்டின் பள்ளியின் நிலை. இப்பள்ளியானது 24/3/1945 அன்று தொடங்கப்பட்டு இன்று வரை பல மருத்துவர்களையும் பொறியாளர்களையும் கல்வியாளர்களையும் பல்வேறு துறைகளிலும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலும் எம் பள்ளி முன்னாள் மாணவிகள் மிக சிறப்பாக பணிபுரிந்து வருகிறார்கள் என்பதை இத்தருணத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பள்ளியானது காற்றோட்டமுள்ள தூய்மையான வளாகத்தை கொண்டது. பள்ளியில் மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் உள்ளது. பள்ளி வளாகத்தில் நிழல் தரும் மரங்களும் செடிகளும் நிழல் தரும் வகையில் அமைந்துள்ளது. சுகாதாரம். நம் பள்ளி மாணவர்கள் சுகாதாரமாக வருவதற்கு ஏற்ற வகையில் அரசு கொடுக்கும் சீருடைகளுடன் கலா முன்னேற்ற குழு உறுப்பினர் திரு லோக அறிவழகன் அவர்களால் ரூபாய் 10,000 வழங்கப்பட்டு அதில் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு செட் சீருடை வழங்கப்பட்டது. அனைத்து மாணவர்களும் சுகாதார முறையில் பள்ளிக்கு வருவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தூய்மையாக வரும் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தப்படுகிறது. கல்வித்தரம். அனைவரும் கல்வி திட்டத்தின் மூலம் எண்ணும் எழுத்து முறையில் பாடம் கற்பிக்கப்படுகின்றது. இன்டர்நெட் வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறை தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோர் ஆசிரியர் கழகம் உறுப்பினர்கள் அனைவரும் மாணவர்களின் சேர்க்கையை அதிகப்படுத்துவது எனவும்
5+ குழந்தைகளை அனைவரையும் பள்ளியில் சேர்ப்பதையும் உறுதி செய்தல் என ஆலோசிக்கப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டு கலா முன்னேற்ற குழு மூலம் சிறப்பு ஆசிரியரை நியமித்து அங்கன்வாடி குழந்தைகள் மற்றும் நமது பள்ளி குழந்தைகளுக்கு யோகா, நடனம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் போன்றவை கற்பிக்கப்படுகிறது. கலா முன்னேற்ற குழு மூலம் சிலம்பம் ஆசிரியர்களை கொண்டு வாரம் 2 முறை சிலம்பம் மற்றும் கராத்தே சிறப்பான முறையில் கற்றுத்தரப்படுகிறது. நலத்திட்டங்கள், காலை உணவு, மதிய உணவு சிறப்பாக வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு அரசால் வழங்கப்பட்டு வரும் விலையில்லா பாட புத்தகங்கள், குறிப்பேடுகள், புத்தகப்பை, காலணி, வண்ண பென்சில்கள், கிரையான்கள் அனைத்தும் குறித்த நேரத்தில் வழங்கப்படுகிறது. பள்ளியின் கொண்டாட்டம். ஜூன் மாதம் 5+ மாணவர்கள் அனைவரையும் பள்ளியில் சேர்ப்பதை உறுதி செய்தல். ஜூலை 2ஆம் வாரம் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, பாட்டு போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திர தின விழா ஊர் தலைவர்கள் அனைவரையும் அழைத்து மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது. அதுபோலவே ஆசிரியர் தினம், குழந்தைகள் தினம், கிறிஸ்துமஸ், பொங்கல் விழா, காந்தி ஜெயந்தி, குடியரசு தின விழா போன்ற விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. கலை திருவிழா. பள்ளி அளவில் கலை திருவிழாவில் போட்டிகள் நடத்தப்பட்டது. அதில் பேச்சு போட்டி, மெல்லிசை தனிப்பாடல், தேசபக்தி பாடல், இங்கிலீஷ் ரைம்ஸ், திருக்குறள் ஒப்புவித்தல், மாறுவேட போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தேர்வு செய்து அனுப்பப்பட்டது. அதில் குருவல மைய அளவில் நடைபெற்ற போட்டியில் பேச்சு போட்டி ஜே மிதிலா முதலிடம், மெல்லிசை போட்டி தர்ஷினி முதலிடம், தேசபக்தி பாடல் பா அஸ்ரா முதலிடம், இங்கிலீஷ் ரைம்ஸ் ரா நித்யஸ்ரீ முதலிடம், திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி வி மோகனவேல் 3ஆம் இடம், மாறுவேட போட்டி லோ லாவணியா 3ஆம் இடம் ஆகிய போட்டிகளில் வெற்றி பெற்றார்கள். கராத்தே. காரைக்காலில் நடைபெற்ற ஆசிய அளவிலான கராத்தே போட்டியில் நம் பள்ளி மாணவன் எம் அகிலேஷ் 3ஆம் இடம் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். சிலம்பம். தஞ்சாவூர் பெரியார் மணியன்மை கல்லூரியில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்ப போட்டியில் நம் பள்ளி மாணவன் எம் அகிலேஷ் 2ஆம் இடம் பெற்று நம் பள்ளிக்கு மேலும் பெருமை சேர்த்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி பெற்ற எம் அகிலேஷுக்கு வாழ்த்துகள். பள்ளி மேலாண்மை குழு. பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் உறுப்பினர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று வருகிறது. பள்ளி கட்டிட சீரமைப்பு. 2 வகுப்பறை கட்டிடம் ஒன்று பழுது நீக்கி பராமரிப்பு செய்யப்பட்டு வருகிறது. 2026-27ஆம் ஆண்டு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. சேர்க்கையை அதிகப்படுத்த முயற்சிகள் எடுத்து வருகிறோம். கல்வி புரவலர்கள். பள்ளியின் புரவலர் நிதியாக ரூபாய் 1,11,000 மட்டும் புரட்டப்பட்ட அந்நிதி மன்னார்குடி தஞ்சாவூர் மத்திய கூட்டுறவு வங்கியில் நிரந்தர வைப்பு நிதியாக வைக்கப்பட்டுள்ளது. பள்ளி சிறப்பாக செயல்பட உதவியாக உள்ள பள்ளி மேலாண்மை குழு தலைவி கே ரம்யா அவர்களுக்கும் பள்ளி மேலாண்மை குழுவிற்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பள்ளி வளர்ச்சிக்கு நிதி வழங்கிய புரவலர் பெருமக்களுக்கும் கலா முன்னேற்ற குழு உறுப்பினர்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் கல்வி ஆர்வலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டுதோறும் தவறாமல் சிறப்பு பரிசுகள் வழங்கி வரும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மேலும் பல உதவிகள் செய்ய காத்திருக்கும் அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் பள்ளி சமூகத்தின் சார்பாகவும் மாணவர் மாணவியர் சார்பாகவும் அறிக்கையை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. வணக்கம். முன்னாள் தலைமை ஆசிரியர் மகாலிங்கம் சார் அவர்களுக்கு தலைமை ஆசிரியை அவர்கள் மரியாதை செய்கின்றார்கள். பணி நிறைவு பெற இருக்கும் வி வள்ளியம்மை அக்கா அவர்களுக்கு தலைமை ஆசிரியை அவர்களும் துணை தலைமை ஆசிரியர் அவர்களும் புனிதா டீச்சர் அவர்களை மரியாதை செய்ய அன்புடன் அழைக்கின்றோம். 30 ஆண்டு காலமாக பணியாற்றி இந்த வருடம் ஓய்வு பெற இருக்கும் வி வள்ளியம்மை அக்கா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. பணி நிறைவு விழா, பாராட்டு விழாவும் கலாம் ஆண்டு விழாவில் நடைபெற இருக்கிறது.
மண்ணளவு கல்லாதது உலகளவு. ஆனால் அந்த கைமண் அளவுக்கு கல்வியே குழந்தைகளின் வாழ்வில் பெரிய மாற்றமாக மாற்றியவர் நம் ஆசிரியர். அறிவுக்கு அளவே இல்லை, அன்புக்கு எல்லையே இல்லை. இந்த கருத்தை தனது வாழ்வால் நிரூபித்தவர் இவர். இன்று நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருப்பது எங்கள் அன்பிற்கினிய மதிப்பிற்குரிய வி வள்ளியம்மை அவர்களின் ஓய்வு பெறும் நாளை கொண்டாடுவதற்காக. இது ஒரு சாதாரண நாள் அல்ல. பல ஆண்டுகளாக அவர் செய்த அர்ப்பணிப்பு, உழைப்பு மற்றும் நேர்மையின் சிறப்பான நிறைவு நாளாகும். துளி துளியாக சேர்த்தால் பெருங்கடல் என்பது போல் தினமும் சிறு முயற்சியால் மாணவர்களின் மனதில் அறிவை சேர்த்தவர் இவர். உழைத்தவன் உண்டி காலியாகாது. இன்று அவர் விதைத்த உழைப்பின் பலன் அவரது மாணவர்களின் வெற்றியாக உலகம் முழுவதும் ஒழிக்கிறது. எங்களது முந்தைய தலைமுறைக்கும் எங்கள் தலைமுறைக்கும் அவரது தாய் வழிகாட்டியாக இருந்தார். இன்றைய தலைமுறைக்கு திரு வள்ளிக்கண்ணக்கா அவர்கள் சிறப்பாக பணியாற்றி பணி ஓய்வு பெறுவதை மனமகிழ்வோடு இந்த பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றோம். அவர்கள் இணைந்து சுதா ரவிச்சந்திரன் மற்றும் ரம்யா கார்த்திகேயன் இணைந்து திருமதி வள்ளியம்மை அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். அவர்களும் ரம்யா கார்த்திகேயன் அவர்களும் வள்ளியம்மை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. அவங்க பேர் என்ன சார்? தங்க அறிவழகன் அவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். தங்க அறிவழகன் அவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களும் சிறப்பு செய்கிறார்கள். எனக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி பணி நிறைவு விழா நடைபெறுகிறது. இவங்க இன்னைக்கு ஸ்கூலில் ஆண்டு விழா வச்சதுனால அதோடு சேர்த்து எனக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தியிருக்காங்க. எனக்கு சால்வை அணிந்து எனக்கு மரியாதை செய்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க கொடுத்த ரம்யா அவர்கள் கலா முன்னேற்ற குழு மூலம் நம் பள்ளிக்கு முன்னேற்றத்திற்கு ஜூன் மாதம் அளிக்கப்பட்ட தொகையும் ஆண்டு விழாவிற்கு யார் யார் எவ்வளவு கொடுத்துள்ளார் என்பதையும் மேடையில் கூற இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். கஷ்டம் வரும் பொழுது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம் என்று கூறிய என் ஆசான் அப்துல் கலாம் ஐயாவை வணங்கி கலாம் பள்ளி முன்னேற்ற குழுவிற்கு இந்த கல்வி ஆண்டில் கொடுக்கப்பட்ட நிதி விவரம் பின்வருமாறு. லோக அறிவழகன் அவர்கள் 10,000 கொடுத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஜோடி சீருடை வாங்கி கொடுத்தார்கள். மேலும் இன்ஜினியர் சரவணன் அவர்கள் 5,000 ரூபாயையும், சிலம்பம் மற்றும் கராத்தேவிற்கு மாதந்தோறும் எனது தோழி கலைச்செல்வி அவர்கள் ரூபாய் 3,000 கொடுத்து வருகிறார். மேலும் ஆர் கார்த்திகேயன் அவர்கள் 5,000 ரூபாயும், சுதா ரவி அவர்கள் 10,000 ரூபாயையும் கொடுத்துள்ளார். கார்த்திகேயன் அவர்களின் நண்பர் மூலமாக, சென்னை நண்பர் மூலமாக 50,000 ரூபாய் கலாம் பள்ளி முன்னேற்ற குழுவிற்கு கொடுத்துள்ளார். மேலும் மகேந்திரன் அவர்கள் 1,000 ரூபாயும், சங்கர் வழக்கறிஞர் 1,000 ரூபாயும், எனது தோழி சத்யா அவர்கள் சிங்கப்பூரிலிருந்து 5,000 ரூபாயும், விஜயசந்தில் வாண்டையார் 2,500 ரூபாயும்,
சிவரஞ்சனி அவர்கள் 2000 ரூபாயும், சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் தங்கவேல் சரவணன், எம் பிரபு, எம் செந்தில்குமார், ரஞ்சித்குமார், சக்திவேல் மில், குணாஸ் அவர்கள் 10,000 ரூபாய் போன்ற சென்ற வருடம் 40,000 ரூபாயும் இந்த வருடம் 10,000 ரூபாயும் கொடுத்துள்ளனர். இந்த ஆண்டு விழாவிற்கு கலாம் ஆண்டு விழாவிற்கு ஒவ்வொரு வருடமும் முதல் வருடம் 5 பேர் தான் கொடுத்தாங்க. இந்த வருஷம் எல்லாருமே வாலண்டரியாக நம்பர் கொடுங்க கொடுக்குறேன்னு போடுறாங்க. அப்போ என்ன அப்படின்னா நம்ம பிள்ளைங்க நல்லா செய்கிறாங்க, சிறப்பாக செயல்படுறாங்க, அந்த ஒரு நம்பிக்கையில் தான் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, சிலம்பம், கராத்தே, எக்ஸ்ட்ரா கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து ஸ்பெஷல் டீச்சர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே கலாம் பள்ளி முன்னேற்ற குழுவிலேருந்து நிதி உதவி அளித்து இங்கிலீஷ் மீடியம் லெவலுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் நம்மளோட சக்ஸஸாக இருக்குது. இதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு நிதி உதவி அளிக்கிற எல்லாருக்கும் நன்றி. ஆண்டு விழாவிற்கு ஆர் கார்த்திகேயன் ரம்யா 5000, சுதாரவி அவர்கள் 5000, எம் ராஜேந்திரன் அவர்கள் 2000, விஜயசெந்தில் 1000, மகேந்திரன் 1000, பார்த்திபன் ஜெயக்குமார் 1000, தங்கவேல் சரவணன் 5001, திருநாவுக்கரசு பல்லவராயர் 5001, ஐயப்பன் அமுதன் 2000, பிரபு சிவரஞ்சனி 2000, ராஜேந்திரன் புனிதா 3000 கொடுத்துள்ளனர். இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெவலப்மெண்ட்டுக்காக கலாம் பள்ளி முன்னேற்ற குழுவுக்கு செஞ்சுருக்கோம். சரண் 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட குழந்தைங்க வந்து போன வருஷம் இப்போ 3 வருஷமாக கண்டினியூஸாக நடத்துகிறோம். இதில் மிகப்பெரிய இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, வடுகநாதன் வாண்டையர் அவர்கள் ஒளி அமைச்சு மேடை எல்லாமே அவர் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எப்போ நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாலும் நீங்கள் அமைச்சு கொடுங்க அப்படின்னு அவர்களுக்கு ஸ்பெஷலாக தேங்க் பண்ணிக்கிறோம். இது மாதிரி நம்ம ஊர் பெரியவங்க எல்லாருமே நம்மளோட ஸ்கூலுக்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்காங்க. அடுத்த வருடமும் இதே இதையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அது அன்னியில் நம்மளோட சிறப்பு பரிசுகள்லாம் நிறையா பேர் கொடுக்குறாங்க. இதோட பேர்கள்லாம் பின்வருமாறு அளிக்கிறோம். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நல்லா படிக்கிறீங்க. படிக்கிறது மட்டும் இப்போ முக்கியம் இல்லை, அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம். அதை தாண்டி இப்போ நம்மளோட ஜென்ரேஷனுக்கு அதிகமாக தேவை வந்து ஒழுக்கம். போதை பழக்கம் இல்லாமல், தீய பழக்கம்லாம் இல்லாமல், அது இருந்தாவே நம்ம வந்து நல்லாவே முன்னேறிடலாம். படிப்பு இது இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும். அதனால் எல்லாரும் போதை பழக்கத்துக்கு அடிமையாகாமல், தீய பழக்கத்துக்கு அடிமையாகாமல் எல்லாரும் சிறப்பாக படித்து நல்லா முன்னேறணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம். வணங்கும் தருணம் இது. வாழ்த்துக்கள் கூறி முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஈண்டு எதிர்காலத்தை நோக்கி பீடு நடை போட்டு கொண்டிருக்கும் செல்வ சிறார் சிறுமிகளே, உங்களுக்கு பீடு நடை போடுவதற்கு உதவியாக அர்ப்பணிப்பு உள்ளத்தோடு தாயினும் சால பரிந்து தாயாகவும் சேயாகவும் மருத்துவராகவும் அதிகாரியாகவும் இருந்து அர்ப்பணிப்பு உள்ளத்தோடு உங்களுக்கு வழிகாட்டியாக அந்த பீடுநடை போடுவதற்கு வழிகாட்டுதல் வேண்டும். அதற்காக அவர்கள் அரும்பாடுபட்டு அர்ப்பணிப்பு உள்ளத்தோடு செய்கிறார்கள். ஆசிரியர் பெருமக்கள், சான்றோர்களே, நீங்கள் வளர்ந்து இது பண்ண வேண்டாம், எதுவும் பேச்சை மாற்ற வேண்டாம். இந்த ஊரிலே இந்த மரியாதைக்குரிய தெய்வ திரு சண்முக சுந்தரம் தலைமை ஆசிரியர் அவர்கள் அத்தனை பேரையும் தன் கையிலே வைத்திருந்தார் என்றால் அவருடைய பேச்சாற்றல், அவருடைய நடைமுறை வழக்கங்கள், ஒரு பிள்ளை வரவில்லை என்றால் அந்த பக்கத்திலே 4 நாளாக வரவில்லை, சுப்பிரமணியனுடைய பிள்ளை வரவில்லை, அதனால் அந்த கிளாஸில் உள்ள மாணவனை அழைத்து அந்த சுப்பிரமணியன் மகன் வரவில்லை, அவனை நாளைக்கு ஆசிரியர் வர சொன்னார் என்று அந்த கடகோடியில் இருக்கிற குடிசை வீட்டில் இருக்கிற அந்த மாணவனையும் தன்னை ஈர்த்து இங்கே வர சொல்லி அவன் தவறாமல் அங்கு போய் சொல்லி அவர்களும் தெரிய சார் கூப்பிட்டு விட்டார் என்று 4 நாளாக வயலுக்கு அழைத்து போனது தப்புதான் என்று சொல்லிவிட்டு வாருங்கள் என்று அது மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்திலே அந்த ஆசிரியர் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருந்தார் என்றால், அதோடு மட்டுமல்ல
செம்புள்ளாய் நேர் போல வானத்திலிருந்து பெய்கிற மழை எந்த இடத்தில் வெளியிடுகிறதோ செம்மரத்தில் செம்மண்ணில் பிறந்தால் செம்மண்ணாகவும் அந்த கடற்சரிதில் விழுந்தால் அதுவும் அந்த சாக்கடை நீராகவும் மாறி இருக்கிறது. அதுபோல் அவர் செம்புளை புயல் நீர் போல் இந்த ஊரிலே ஒருவராக தான் இருந்து ஆரம்பமும் இங்கேதான் அவருடைய முடிவும் இங்கேதான் என்ற வகையிலே அரும்பணி ஆற்றி விடைபெற்று கொண்டிருந்தார் என்றால் அது மிகையாகாது. அந்த பணியை இப்போ உள்ள தலைமை ஆசிரியை அவர்கள் சிறமேற்கொண்டு அவருக்கு மேலாக நாம் சென்று காட்ட வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு உள்ளத்தோடு பல்வேறு முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பட்டறிவோடு மட்டுமல்ல, எழுத்தறிவோடு மட்டுமல்ல, ஏட்டறிவோடு மட்டுமல்ல, பட்ட அறிவையும் புகுத்தி மிகவும் அன்போடு பரிவோடு பாசத்தோடு என்னென்ன செய்யலாம் என்று கணக்கு போட்டு இந்தந்த வகையிலே செய்தால் இந்தந்த வகையிலே நல்லா இருக்கும் என்று அர்ப்பணிப்பு உள்ளத்தோடு செய்கிறார்கள் என்றால் ஆசிரியர்களை ஈஸியாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த எந்த நாடு ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்கவில்லையோ அந்த நாடு சீரடியும். மரியாதைக்குரிய மறைந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஐயா அவர்கள் ஓய்வு பெறும்போது அவர்களை வல்லுநர்கள் சென்று உங்கள் பிறந்த நாளை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று சொன்னார் என்றால் ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்கள் என்று சொன்னால் அவர் ஆசிரியருடைய மதிப்பு எவ்வகையிலே உயர்ந்திருக்கிறது என்பதை அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இருந்த அர்ப்பணிப்பு உள்ளம் ஏன் இந்த மூவாநல்லூரில் உள்ளவர்களுக்கு தெரியவில்லை? ராஜாலி குடுக்காட்டிலே கோமோ ஸ்டேஜில் போன பள்ளிக்கூடத்தை எனது சிஷியன் குமரவேல் அவர்கள் போய் சென்று 5 பிள்ளைகளை 50 பிள்ளைகள் 100 பிள்ளைகள் 200 பிள்ளைகளாக இன்றைக்கு பெருசாக போதும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வாய்ப்பளித்தவங்க நன்றி கூறிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறந்து விட்டேன், சாரி சார். இங்கு பள்ளிக்கூடத்தில் அர்ப்பணிப்பு உள்ளத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிற தலைமை ஆசிரியருக்கு உறுதுணையாக நான் ஒரு சிறு பள்ளிக்கூடத்தை உங்களுக்கு ஆரம்பித்து கொடுக்கிறேன் என்று சகோதரி வள்ளியம்மை அவர்கள் அங்கே அந்த சிறு ஆவர்த்தனம் தனி ஆவர்த்தனமாக அந்த சிறு குழந்தைகளை கண் விழிக்காத அந்த குழந்தைகளை வைத்து பொறுமையோடு அவர்கள் பார்த்தால் ஆவணாவிலிருந்து அங்கே ஒரு சிறு பள்ளிக்கூடமே எய்ட்ஸ் எல்லாம் நிறையா வைத்து கொண்டு அந்த பிள்ளைகளை தயார் பண்ணி இவர்களுக்கு இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் என்ன இருக்கோ எந்த நல்லொழுக்கம் இருக்கிறதோ அந்த ஒழுக்கத்தை அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே சென்று கொடுத்ததனால் இந்த பள்ளிக்கூடம் மென்மேலும் வளர வேண்டும். இன்னும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பாடுபட வேண்டும். ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு இந்த ஊர் ஒத்துழைப்பு தர வேண்டும். எல்லா வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ஆசிரியர் அவர்களுக்கு திருமதி ரம்யா அவர்கள் சிறப்பு செய்வார். மேலும் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் புனிதா டீச்சர் அவர்கள் 1ஆம் வகுப்பு பெண்கள் தவளை ஓட்டம் டி சாதனா ஸ்ரீ, சாதனா ஸ்ரீயை கூப்பிடுங்களேன். வள்ளியம்மை அவர்களின் கணவர் எல்லாம் முன்னாடி வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பெண்கள் தவளை ஓட்டம் டி சாதனா ஸ்ரீ, 2ஆம் பரிசு வி ஜமுனா, 3ஆம் பரிசு மா யாழினி. ஒடியாங்க, யாருமே வரல. பிரைஸ் வாங்கின எல்லாருமே மேடைக்கு பக்கத்தில் வந்துருங்க. பிரைஸை வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடலாம். 1ஆம் வகுப்பு ஆண்கள் தவளை ஓட்டம் தா கதிரவன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் தா கதிரவன், 2ஆம் பரிசு வி தாரகேஸ்வரன், 3ஆம் பரிசு ரா அன்பழகன். வாங்கடா, வாங்க வாங்க, மேல ஏறி வா. முதல் பரிசு பெண்கள் தவளை ஓட்டம் முதல் பரிசு தி சாதனா ஸ்ரீ.
எல்லாம் வரல பாரு. அது அப்படியே வரிசையாக கொடுத்து விட்ருங்க. எல்லாம் அங்கே போங்க. அங்கே அப்படியே நில்லுங்க, வாங்கிட்டு போயிடுங்க ஒரே எதிரியா. மூன்றாம் பரிசு மா யாழினி. 1ஆம் வகுப்பு ஆண்கள் தவளை ஓட்டம் தா கதிரவன் ஃபர்ஸ்ட் பிரைஸ். எந்த கையால வாங்குற? வாங்கு. 2ஆம் வகுப்பு வி தாரகேஸ்வரன். 3ஆம் பரிசு ரா அன்பழகன். அடுத்தது 2ஆம் வகுப்பு மாணவர்கள் 50 மீட்டர் ஓட்டப்பந்தயம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆர் ஆசிதா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆர் ஆசிதா. 2ஆம் பரிசு இ மது. 2ஆம் பரிசு இ மது. 2ஆம் பரிசு இ மது. 3ஆம் பரிசு பா சதீஷ்கா. 3ஆம் பரிசு பா சதீஷ்கா. அடுத்தது 2ஆம் வகுப்பு ஆண்கள் 50 மீட்டர் ஓட்டப்பந்தயம் பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் பா வீரமணி. 2ஆம் பரிசு வி ரித்விக். 3ஆம் பரிசு ரா நித்யஸ்ரீ. 3ஆம் பரிசு ரா நித்யஸ்ரீ. 3ஆம் பரிசு ரா நித்யஸ்ரீ. அடுத்தது 3ஆம் வகுப்பு பலூன் உடைத்தல். அடுத்தது 3ஆம் வகுப்பு பலூன் உடைத்தல். ஃபர்ஸ்ட் பிரைஸ் லோ லாவண்யா. லோ லாவண்யா. 2ஆம் பரிசு ரா ஹர்ஷன். 3ஆம் பரிசு ஆ சிவானிகா.